பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவரை சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி அடித்தார். அப்புறம் எல்லாம் முடியாது அவரை தடுத்து நிறுத்தி அந்த சவுக்கால் அவர் கூட 4-5 பேர் தானே நின்னாங்க. அந்த சவுக்கு வாடகைக்கு விட்டவன், அப்புறம் அதுக்கு காசு கொடுத்தவன், அந்த 10 லட்ச ரூபா ஒருத்தன் கொடுப்பார்ல ஒரு செலவுக்கு, அது மாதிரி 4-5 பேர் நின்று இருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு அரசியலுக்கு புதுசாக இருக்கலாம், அரசியலே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு கோமாளியாக இருக்கணும்னாக்க அது வந்து அண்ணாமலை தான். இது வந்து இவர் எதுக்காக சட்டம் ஒழுங்கு செல்ல இவர் சவுக்கால் அடிச்சுக்கிறார்? என்ன தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு அண்ணாமலையா பொறுப்பு? இல்லை தமிழ்நாட்டு டிஜிபியா, இவர் தமிழ்நாட்டு சிஎம்மா, இவர் எதுக்கு வந்து அடிச்சுக்கிறார்? இதை வந்து பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம், கோமாளித்தனம்னு சொல்லணும். இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலனி போடாமல் இருந்தாலும் சரி, அல்லது அவர் வேட்டி கட்டாமல் பேண்ட் போட்டிருந்தாலும் சரி, பேண்ட்டு போடாமல் வேட்டி கட்டிட்டு நடந்தாலும் சரி, அது என்ன காலனி போடாமல் நடந்தால் திமுக வீழ்ச்சிட முடியுமா? அது என்ன, அது சரி, அதுக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியாது எனக்கு. அது வந்து ஒரு வேளை காலனி போடாமல் நடந்தால் காலுக்கு நல்லது, மேலுக்கு நல்லதுன்னு யாராவது சொல்லியிருக்கலாம், அது தெரியாது. அது அதனால் இதெல்லாம் வந்து வந்து ஒரு சும்மா வேடிக்கை காட்டுற விஷயமாக நான் பார்க்குறேனே தவிர, செத்துக்கிட்டு போயிட போகிறாருங்க பாவம். ஒரு மனுஷன் எவ்வளோ ஷார்ட் அடி தாங்க முடியும்? அவர் அப்படி சொல்கிறது தெரியல எனக்கு. நான் பாட்டுக்கு அடிச்சுட்டு நல்ல நானே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அந்த மாதிரி தவிச்சது ரொம்ப போட்டு அடிச்சுக்கிட்டு துன்புறுத்தி ஏதாவது உடம்புக்கு ஃபுல்லாக கொட்டி சந்தாரம் குழந்தை கொட்டி குடும்பம்லாம் இருக்குது. அவங்க வந்து நல்ல அண்ணாமலை நீண்ட நாள் வாழ வேண்டும், தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்றுதான் விரும்புகிறேமே தவிர, இந்த மாதிரி கசையடிப்பட்டு அவர் கசங்கி போகக்கூடாது. அதனால அவர் அந்த மாதிரி கசையடி வாங்காமல் அவர் நல்லபடியாக இருக்கட்டும். அது அவர் சொன்னது, அதுக்கு என்ன நான் சொல்ல முடியும்? என்னால் அதுக்கு சொல்வதற்கு எதுவும் கிடையாது. லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தம் அளிக்கிறது. தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது. தற்போது சபரிமலை மண்டல காலம் முடிந்து அடுத்து மகர விளக்கு பூஜை காலம் தொடங்க இருக்கின்றது. ஒரு சிலர் விரத காலங்களில் மாலை அணிந்து கொண்டு இருப்பவர்கள் காலிலே செருப்பு போடாமல் இருப்பார்கள். நான் கூட மலைக்கு மலை ஏறும்போது காலிலே செருப்பு அணிய மாட்டேன். இதை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டிருக்கின்றோ என்னவோ தெரியவில்லை. அதேபோல் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற தோல்விக்கு இதுவரையில் பரிகாரம் தேடவில்லை. பல பேட்டிகளை நீங்களே கண்டிருப்பீர்கள். நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம், திமுக 40 தொகுதியிலும் டெபாசிட் வாங்காது என்று கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட பேட்டியை தந்திருந்தால் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஒருவேளை ஜெயித்து விடுவோம் என்று அவர் கூறிய அந்த பேட்டியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி தந்தாரே, அதற்கு பிராயச்சித்தமாக இந்த சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. செருப்பு போடாமல் இருந்தால் ஆட்சி நீங்கிறோம், சீப்பை எடுத்து வச்சா கல்யாணம் நிம்மான்ற மாதிரி செருப்பு போடாமல் இருந்தால் ஆட்சி அகற்றப்படணுங்கிறது யாரையா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? இதுக்கு யார் லண்டன் போய் படிச்சிங்களா? செருப்பு போட்டு நடந்து போகும்போதே இல்லாத நோயெல்லாம் வருது. படித்தவர் போதாத குறைக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அரசியலுக்கு என்று இருக்கக்கூடிய சிறப்பு பயிற்சியில் 2 மாதம் பயிற்சி எடுத்துட்டு சமீபத்து தான் திரும்பி வந்திருக்காரு. நான் கூட லண்டன் போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை வந்து அறிவார்ந்த தலைவராக மாறிட்டால் போல இருக்கு, அவருடைய பேச்சில் நிறைய மாற்றங்கள் தெரியும் சொல்லி புகழ்ந்திருந்தேன். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் இந்தியாவுக்கும் இந்த சாட்டையால் அடிப்பதன் மூலமாக, செருப்பு போட மாட்டேன்னு சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு? எதை திசை திருப்புறாரு?